ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு அற்புதமான பாடல் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரேன், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், முன்னிலைமை பின்னிலைமை. முன்னிலைமை பின்னிலைமை. பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கு ஆதாரமாக யோபு 42 அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யார் இந்த யோபு? ஊட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்திலே வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவன் சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்றெல்லாம் அவனை குறித்து யோபு 1 அதிகாரம் மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது. ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, கழுதைகள் இருந்தது,
திரளான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த தேசத்திலே ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். தேவ சமூகத்திலே, தேவன் இருக்கிற இடத்திலே ஒரு நாள் பிசாசு அங்கே வந்து யோபுவை சோதிக்கும்படி கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். உடனடியாக பிசாசு தேவ மனிதனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்து அவனுடைய உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றின் மேலும் தம்முடைய கரத்தை நீட்டினான். ஒன்றொன்றாய் அவனை விட்டு போனது. ஆடுகள் போனது, மாடு போனது, ஒட்டகம் போனது, கழுதைகள் போனது. அவனுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். எல்லாவற்றையும் ஒரு க்ஷண பொழுதிலே, ஒரே நாளிலே இழந்து நடுத்தருவுக்கு யோபு வந்துவிட்டான். மறுபடியும் பிசாசு ஆண்டவரிடத்திலே போய் அவனுடைய எல்லாவற்றையும் அவன் கொடுக்க முடியும், அவனுடைய சரீரத்தை நீர் தொடுவீரானால் அவன் உம்மை தூசிக்கிறானா இல்லையா என்று பாரும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பிசாசு யோபுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கொடூரமான கொப்பளங்கள் உண்டாகும்படி செய்தான். அதிலிருந்து ரத்தமும் சீயும் ரணமும் பீரிட்டு போனது. வஸ்திரம் அணிய முடியாத நிலைமை. ரோட்டு ஓரங்களில் கிடக்கிறதான ஓடை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான். அவருடைய மனைவி சொல்லுகிறார், இன்னுமா இந்த தேவன் மேல் நீ உத்தமமாய் இருக்கிறாய்? அந்த தேவன் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நீ தூசித்து உன் ஜீவனை விடு என்று அவனோடு பேசினான். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. யோபுவுக்கு நெருக்கமான சிநேகிதர்கள் யோபுவை விசாரிக்க வந்து 7 நாட்கள் ஒன்றும் பேசாமல் தரையிலே விழுந்து கிடந்தார்கள். ஒவ்வொருத்தராக யோபுவை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி பிற்பாடு பேச ஆரம்பித்தார்கள். அவனுடைய சிநேகிதர்கள் பேசின வார்த்தை தேவனை வேதனைப்படுத்தினது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரம் வரும்போது தேவ மனுஷன் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவிக்கும் போது சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து தன் உத்தமத்தை காத்துக்கொண்ட ஒரு மனிதனை எவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு உதாரணமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை நீங்கள் வந்தபோது ஒருவேளை யோபுவுடைய வாழ்க்கையிலே வந்தது போல உங்கள் மிருக ஜீவன்கள் மரித்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் மரித்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே பலவிதமான பொருளாதார நெருக்கங்களிலே நீங்கள் சீரழிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவர்கள் இந்த தேவனை பின்பற்றினதினால் தான் இவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்திருக்கிறது, இப்படிப்பட்ட மரணம் சம்பவித்திருக்கிறது, இப்படிப்பட்ட விபத்து சம்பவித்திருக்கிறது, இப்படிப்பட்ட இழப்பு சம்பவித்திருக்கிறது என்று சொல்லி யோபுவின் நண்பர்களைப் போல ஒருவேளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. நீங்களும் உங்கள் வாயினால் பாவம் செய்யாமல் ஆண்டவர் எந்த பாதையில் அனுமதித்தாலும் அவரை துதித்துக் கொண்டு, ஏன் உங்கள் சொந்த குடும்பத்தார் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை வசைப்பாடலாம். ஆனாலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போகும், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் என்கிற விசுவாச முழக்கத்தை யோபுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து ஜீரோவானான், தெருவுக்கு வந்தான். அன்பு நிராகரிக்கப்பட்டது, கைவிடப்பட்ட சூழ்நிலை, படுக்க முடியவில்லை, உடல் முழுவதும் வேதனைகள்,
எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேல் விசுவாசமாய், உறுதியாய், நம்பிக்கையாய், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி விசுவாச முழக்கத்தை யோபுடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. இப்படியெல்லாம் கடந்து வந்த யோபு 42ஆம் அதிகாரத்திலே எதையெல்லாம் அவனுடைய வாழ்க்கை விட்டு கடந்து போனதோ அவையெல்லாம் 2 மடங்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ, ஆண்டவருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் உறவினர்கள் உங்களை புறக்கணித்திருக்கிறார்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் கிராமத்திலிருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் சொந்த குடும்பத்தார் உங்களை நிராகரித்திருக்கிறார்களா? கவலைப்படாது. யோபுவுடைய தேவன் உங்களுடைய தேவன். யோபுவை கைவிடாதவர். அவன் முன் நிலைமையை காட்டிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தவர். உங்கள் வாழ்க்கையின் முன் நிலைமையை காட்டிலும் உங்கள் பின் நிலைமையை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை நிராகரித்தவர்கள், உங்களை குற்றப்படுத்தினவர்கள், உங்கள் நெருக்கமாய் வராதவர்கள் ஒரு நாள் வருவார்கள். இதெல்லாம் யோபுவின் வாழ்க்கையில நடந்தது. அவருடைய சிநேகிதர்கள், அவருடைய உறவினர்கள் ஆளுக்கு ஒரு தங்க காசை கொண்டு வந்து அவன் கரத்திலே கொடுத்து கர்த்தர் செய்த எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை துதித்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை போல உங்கள் வாழ்க்கை காணப்படுமானால், யோபு எப்படி பொறுமையாய் அமைதியாய் அந்த பாடலின் வழியாய் கடந்து போனாரோ அதே போல நீங்களும் பொறுமையாய் அமைதியாய் ஆண்டவரை முறுமுறுக்காமல், ஏன் என் வாழ்க்கையிலே செய்தீர் என்று கேள்வி கேட்காமல், பதறாமல் பொறுமையாய் இந்த பாடை நீங்கள் சகித்து போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் அனுமதித்த எந்த பாடுகளின் வழியாய் ஒரு தேவ பிள்ளை கடந்து போகிறானோ அந்த பாடுகள் முடிவு வரும்போது அவன் முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களில் அநேகரை தொற்றிருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன், என் குடும்பத்தில் ஒரு பெரிய மரணம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தேன், என் பிசினஸ்ல ஒரு பெரிய அடி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது எனக்கு உலக பிரகாரமான நண்பர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது நான் ஒருவன் தனித்து விடப்பட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு போன் பண்ணா பல ஆயிரங்கள் எனக்கு வந்துவிடும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாடு என் போனை ஒருவரும் எடுக்கிறதில்லை. இன்னைக்கு இந்த நிலைமையில் நீங்கள் கடந்து போம் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன், யோபுவை போல பொறுமையாயிருங்கள். யாரெல்லாம் உங்களை விட்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் வெகு சமீபமாயிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, யோபுவே, உன் முன்னிலைமையை பார்க்கலும் உன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆட்டுக்குட்டியானுடைய சத்தம் இந்த நாளில் உனக்கு தீர்க்க தரிசனமாய் தொழிக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரலையை பார்க்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, என கருமையான தகப்பன் தாய்மார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என்னுடைய தொழிலை இழந்து விட்டேன், என்னுடைய வருமானத்தை இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன், எனக்குண்டான நற்கிரியைகளை இழந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழப்பு, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழப்பு என்று யாரெல்லாம் மனம் உடைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு யோபுவின் புத்தகத்தை இந்த நாட்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோம் ஐயா. யோபுவின் முன்னிலைமையை ஆசீர்வதித்தது போல பின்னிலைமையை ஆசீர்வதித்த ஆண்டவர் இவருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பீராக. இவர்களையும் உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை, ஜெப விண்ணப்பங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாகும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.